இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் என் சபை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் சபை விசுவாசியாகிய உங்களுக்கும் இந்த புனித வெள்ளியின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் மாத்திர கண்களை மூடிக்கொள்ளி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி ராஜா. கத்தாவே, நீங்கள் துக்கப்பட்டு அப்பா எங்களுக்காய் பாடுகளை அனுபவித்து மரித்த இந்த நாளில் உடைய வார்த்தைகளை கேட்க இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சுவாமி, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் முழுவதுமாய் அப்பா எங்களோடு எங்கள் மத்தியில் பிரசனமாய் உலாவும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிக்கலாமே. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து புனித வெள்ளியோட வாழ்த்து, குட் ஃப்ரைடே, ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி உலகமே ரொம்ப துக்கமாக கொண்டாடின்னு இருக்கு. இன்றைக்கி கருப்பு தினம், துக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நம்ம இன்றைக்கி சந்தோஷப்பட வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். ஆம் தானே? எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க நாம் சந்தோஷப்பட வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம்? எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை நமக்கு தந்த நன்மைகள். சிலுவை நமக்கு தந்த நன்மைகள். சிலுவை என்றால் என்ன? சிலுவை என்றால் என்ன? நமக்கு நல்லாவே தெரியும். சிலுவை என்றால் ஒரு தூக்கு மரம், அப்படி தானே? நம்ம நாட்டில், நம்ம தேசங்களில் தண்டனை வழங்க தூக்கு கயிறை பயன்படுத்துவாங்க. ஆனால் ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கு அதாவது மரண தண்டனை விதிக்க இந்த சிலுவையை பயன்படுத்துவார்கள். இந்த சிலுவை என்பது என்னவா இங்கே நினைக்கப்படுகிறதுனா, முதல் அவமான சின்னம். சிலுவை என்பது அவமான சின்னம், சிலுவை என்பது கொலை மரம், சிலுவை என்பது அருவருப்பு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்த பின்பு அந்த சிலுவை எப்படியா மாறிச்சு தெரியுமா? சிலுவை எப்படி மாறினது? அவமான சின்னமாய் இருந்த சிலுவை அடையாள சின்னமாய் மாறினது. ஆம் தானே? இன்னைக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் அந்த சிலுவையை என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய அடையாளமாக என்ன பண்ணியிருக்கிறோம்? இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொலை மரமாக இருந்த அந்த சிலுவை மரம் எப்படி மாறினது அப்படின்னா, ரட்சிப்பின் மரமாய், ரட்சிப்பை அளிக்கக்கூடிய மரமாய் மாறினது. அருவருப்பான அந்த சிலுவை மரம் இன்னைக்கு ஆசீர்வாதமான, விரும்பப்படத்தக்க ஒரு சிலுவை மரமாய் மாறி இருக்கிறது. இந்த சிலுவையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள், இந்த சிலுவையிலிருந்து நமக்கு வரக்கூடிய நன்மைகள், இதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது காரியமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர், அனைவரும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிலுவையில் பகை கொல்லப்பட்டது. சிலுவையில் பகை கொல்லப்பட்டது. இந்த பகை எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணுகிறார்? தேவன் அழகாக எல்லாவற்றையும் படைத்து மனிதனை ஆள மனிதனோடு ஒரு துணையும் ஏற்படுத்துகிறார். ஆனால் அங்கே முதல் மனிதனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அந்த பகை அங்கே என்ன பண்ணுகிறது? தேவனுக்கும் மனிதனுக்குமான பகை அங்கே வருகிறது. இந்த பகையினால தேவன் மனிதர்களோடு உறவு கொள்ள முடியாமல் போய்விட்டது. தேவன் மனிதர்களோடு உறவு வைத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது? முதலாவதா தேவன் மனிதர்களோடு பேசுகிறார். இரண்டாவது தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார், நியாயாதிபதிகளோடு பேசுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? நிறைய ராஜாக்களை எழுப்புகிறார். எத்தனை பேரை எழுப்பினாலோ தேவன் என்ன பண்ண முடியல? மனுஷனோடு உறவு வைக்க முடியல. அந்த பகை என்ன பண்ணிருக்கு? ஆண்டாண்டு காலமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஆன உறவு அப்படியே தடைப்பட்டு போச்சு. மனுஷனுக்கும் தேவனுக்குமான உறவு அப்படியே நின்று விட்டது. தேவன் மனுஷனோடு பேசவே இல்லை. முன்னாடியே நான் சொல்லும்போது சொன்னேன், அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு பேஜ் இருக்குல்ல, அது 400 வருட இடைவெளி. அந்த 400 வருடம் ஆண்டவர் மனிதர்களோடு பேசவே இல்லை. ஆனால் அழகாக இந்த உலகத்தை படைத்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள அதிகாரம் மனிதனுக்கு கொடுத்தாலும் அதை மனிதன் ஏற்றுக்கொள்ள, அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுக்காக ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணுறாரு? பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 3:16. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த பகையை ஒழிக்க அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாரு? சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்ததான விஷயம்,
கெட்ட குமாரன் சொல்வோல, இளையகுமாரன் தவறு செய்து விட்டான், தகப்பனை விட்டு பிரிந்து போய் விட்டான். அவன் வெகு தூரம் சென்றுட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தயக்கம் என்னன்னா, நான் எப்படியாவது என்ன பண்ணணும், என் தகப்பன் கிட்ட போயிடணும், என் தகப்பனுடைய அன்புக்கு நான் என்ன பண்ணணும், அன்பில் நான் இணைந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்கி போகிறான். ஆனால் தகப்பன், அங்கே பைபிள் ஒரு வசனம் சொல்கிறது, அவனை கண்டவுடன் தகப்பன் எப்படி வந்தாராம், ஓடி வந்தாராம். நம்ம தான் ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவோம், தயங்கி போவோம். ஆனால் நம்மளை படைத்த தகப்பன் எப்படி திரும்ப ஓடி வருவாராம், நம்மளை படைத்த தகப்பன் எப்படி நம்மிடம் வருவார்னா ஓடி வருவாராம். ஏன்னா அவர் நமக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மோடு இருக்கிற அந்த உறவை இணைத்து கொள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஆராய்ந்து பார்க்க போகிறோம், தேவனோடும் நம்மோடும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதா, நான் சரியாக வேதம் வாசிக்கிறேனா, சரியாக ஜெபிக்கிறேனா, ஆண்டவரை முன்னாடி வைத்து என் வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, ஒருவேளை எனக்கும் தேவனுக்குமான உறவில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதா, இன்னைக்கு நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த சிலுவை என்ன தெரியுமா செய்தது, தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை சரி செய்தது. தேவன் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினது எதற்காக தெரியுமா, பிதாவுக்கும் நமக்குமான உறவை சரி செய்ய. இன்னைக்கு இந்த சிலுவையிலிருந்து வருகிற முதல் நன்மை என்னது, தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு சரி செய்யப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம், நான் என் தேவனோடு இருக்கிற உறவில் சரியா இருக்கிறேனா. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை. ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பு இருக்கா, அதே பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? சபைக்கு என்ன பண்ணுவோம், நேரத்தோடு ஓடி வருவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீண்ட நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம், அதிகமான வேதங்களை வாசிப்போம், அதிகமான அதிகாரங்களை வாசிப்போம். இன்னைக்கு அதே ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கா, அதே அப்பா கூட இருக்கிற உறவு இருக்குதா? இன்னைக்கு நாமே சரி செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளா இருக்கிறோம். ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார். ராஜாவாக அவர் வரும்போது நம்மிடத்தில் அவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார், அவரோட உறவில் நாம் நிலைத்திருக்கிறோமா? இன்று முதல் ஆசீர்வாதம், தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை இந்த சிலுவை சரி செய்கிறது. இரண்டாவது காரியத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இரண்டாவது காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். போதும், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நாம் நீதிமானாக்கப்பட அவர் நம்முடைய பாவங்களை எதன் மேலே சுமந்தாராம், சிலுவையின் மேலே சுமந்தார். ஏன் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும்? நீதிமானானால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமானானால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் ரோமர் 5:21. ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இன்று பார்க்கிறோம், பாவம் செய்தால் மரணம். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்க வேதம் அருமையாக சொல்லுகிறது, நீதியினாலே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன தெரியுமா, நாம் அனைவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான். நித்திய ஜீவன் இன்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை பெற நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். ஒரு தகப்பன் இருந்தாராம். அந்த தகப்பன் ஒரு மகனை அருமையாக வளர்த்தாராம். அந்த மகனுக்கு தாய் இல்லை. அந்த தகப்பன் மாத்திரம்தான். சிறு வயதிலிருந்தே அந்த தகப்பன் என்ன பண்ணாராம், அந்த மகனுக்கு நிறைய கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் சண்டே கிளாஸ்க்கு அனுப்புவாராம். அந்த மகனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தானா. ஆனால் அவனுக்கான அந்த வாலிப பருவம் வரும்போது அவன் தேவனை விட்டு வழி விலகி போகனானாம். வழி விலகி துன்மார்க்கமாய் ஜீவிக்க ஆரம்பித்தான். குடி, போதை, மற்ற வஸ்துக்களுக்கு அவன் உட்படுத்தி கொண்டான். அநேக தீய நண்பர்களோடு சேர்ந்தான். அப்படியே நாட்கள் நடந்தது. அப்பா சொல்லி பார்த்தாரு, மகனே நீ திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துரு, திரும்பி அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டுன்னு எத்தனையோ முறை சொன்னாலும் அவனுடைய மனசு என்ன பண்ணல, ஆண்டவரை ஏற்கவில்லை. ஒரு நாள் என்ன பண்ணா, இந்த மகன் ரொம்ப ஓடி அப்பா கிட்ட வந்தானான். அப்பா அவன் அந்த நிலைமையில் அப்பா அவனை பார்க்கிறார். அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒரே ரத்தக்கரை, அவனோட கையில் கத்தி. இதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு.
என்னப்பா ஆச்சு? அப்பா, என் கூட இருந்த நண்பனையே நான் என்ன பண்ணிட்டேன், சாகடிச்சிட்டேன்ப்பா. என்னுடைய கோபத்தினால என் கூட இருக்க நண்பனையே சாகடிச்சிட்டேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட சமூகத்தில் அவன் கண்ணீர் விட்டு அழுதானான். அப்பா சொன்னாரா, சரி சீக்கிரம் என்ன பண்ணு, உன்னுடைய ஆடையும் ட்ரெஸ், அந்த கரை படிஞ்சிருக்குல்ல, அந்த ரத்த கரை படிந்த ஆடை ட்ரெஸ்ஸை என்கிட்ட கழட்டி கொடு அப்படின்னு சொன்னாராம். அவனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்தானா. அப்பா என்ன பண்ணாரான் தெரியுமா, அவருடைய ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த மகன் கிட்ட கொடுத்துட்டு அவன் ரத்த கரை படிந்த அந்த ட்ரெஸ்ஸை இவர் வாங்கி போட்டு அந்த கத்தியை இவருடைய கையில் பிடித்து கொண்டாராம். சற்று நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டாங்களா, போலீஸ் வந்துட்டாங்களா. யாரை பிடித்திருப்பாங்க? இப்போ அப்பாவை தான் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா ரத்த கரையும் கையில் கத்தியும் யார்கிட்ட இருக்கு? அப்பா கிட்ட. அப்பாவை கைது செய்து விட்டார்கள், சிறையில் போட்டாங்க. இவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. கடைசியாக கேட்பாங்களே, தூக்கு தண்டனைக்கு முன்னாடி உங்கள் யாரையாவது பார்க்கணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் யாரை தெரியுமா பார்க்கணும், என் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். மகன் வந்து ஓடு கத்தி அழுகுறான். அப்பா, நீங்கள் எத்தனையோ முறை உங்களை வார்த்தைகளை கொண்டு என்கிட்ட பேசுனீங்க, நீங்கள் எத்தனையோ முறை என்ன பண்ணீங்க, ஏசு கிறிஸ்துவகிட்ட வந்துருன்னு சொன்னீங்க, ஆனால் என் மனசு என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, கதறி கதறி அழுதானா. அப்பா ஒன்று சொன்னாரா, மகனே, என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனி நான் பண்ணுவேன், நான் மரிச்சா யார்கிட்ட போயிடுவேன், ஏசப்பா கிட்ட போயிடுவேன். ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உனக்காக நான் இந்த பாடுகளை, உனக்காக இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கணும்ல, இந்த இயேசுக்காக நீ ஜீவிப்பியா அப்படின்னு கேட்டாரான். ஆமாப்பான்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அவன் என்ன பண்ணானா, அவன் வாழ்க்கையில் தேவனுக்காய் ஊழியம் செய்தானா. இன்னைக்கும் அதை போல தான் அப்பா நம்ம கிட்ட என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காய் ஜீவிக்கிறோமா, அவனுக்கான ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தேவனுக்கும் எனக்குமான உறவு சரியாக இருக்கிறதா? தேவன் எனக்காய் மரித்தாரே, எனக்காய் சிலுவையில் அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ரத்தத்துக்கு பாத்திரமானாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இரண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடம் இருந்த மனிதனுக்கு உரிமையை வாங்கி தந்தது எது? சிலுவை. தேவனிடம் இருந்த மனிதனுக்கு உரிமையை வாங்கி கொண்டது. என்ன உரிமை தெரியுமா? நித்திய ஜீவன் என்கிற உரிமையை சிலுவை வாங்கி தந்தது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தியானித்து முடிக்க போகிறோம். இந்த சிலுவையிலிருந்து வர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் 2 சொன்னேன். 1, தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை சிலுவை சரி செய்தது. 2, தேவனிடம் இருக்கிற அந்த உரிமையை மனிதனுக்கு வாங்கி கொடுத்தது. இதை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 2:20 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த சிலுவையில் ஆண்டவர் மரித்ததற்கான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். என்ன பண்ணணும்? நம்மளுடைய பழைய மனுஷனை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை, தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கையை, துக்கப்படுத்துகிற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும். ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள மாம்சம் அதிகமாக இருக்கிறதா? மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? இதை நம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்காய் மரித்தார், நமக்காய் அவருடைய ஜீவனையே, விலையேற பெற்ற ரத்தத்தையே நமக்காய் தந்தார். அவர் சிலுவையில் பயங்கரமாய் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு அறையப்பட்டாராம். இன்னைக்கு அப்படி நமக்காய் மரித்த தேவனுக்காய் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம மாம்ச இச்சைகளை அடக்குகிறோமா? நம் தேவனுடைய வழியில் நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை தேர்ந்தெடுக்கிறோமா? இன்னைக்கு வேதம் இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர், என்னோடு கூட சேர்ந்து கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது.
இங்க பாத்தீங்கன்னா 19ஆம் வசனம் சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன பண்ணியிருக்கிறது? வெளியரங்கமாக இருக்கிறது. அதுல நிறைய காரியம் சொல்லி இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள். நான் இந்த பெரிய பாவம் செய்யல, இப்படியாப்பட்ட பாவம்லாம் செய்யல அப்படின்னாலோ அதுல சில இது இருக்கு. சண்டைகள், பிரிவினைகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளாக வேதம் எடுத்து காட்டுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில இருந்தா என்ன பண்ணிடுங்க, அதை நான் இன்றைக்கு என்ன பண்ண போறேன்? நீர் சிலுவையில் அறையப்பட்ட இதே நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட மாம்சத்தையும் என்னுடைய சரீர இச்சைகளையும் நான் என்ன பண்ண போகிறேன்? சிலுவையில் அறைய போகிறேன். இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோட பேசி கொண்டிருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்கள் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கும் மனிதனுக்குமான பகை என்ன பண்ணுச்சு? நடு சுவராக இருந்ததாம். அந்த பகை என்ன பண்ணும்? நம்ம தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி என்ன பண்ணும்? அந்த பகை தடுக்கும். அந்த பகை என்னன்னு தெரியுமா? பைபிளில் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு தேவனை முன்வைக்காமல் உலகத்தை சிநேகித்து கொண்டிருப்போமானால், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல உலகத்தை நாம் வைத்திருப்போமானால், அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்கவே முடியாது. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நான் சிலுவையிலே என்னுடைய மாம்ச இச்சைகளை அடிக்க ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்போ நான் சிலுவையில் என்னோட மாம்ச இச்சைகளை அடித்து விட்டால் நான் எதை தரித்து கொள்ள வேண்டும்? இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, எனக்குள் யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து யார் தெரியுமா? ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை, ஆவியின் கனிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பாய், சந்தோஷமாய், சமாதானமாய், தேவனுக்கு பிரியமுள்ள, நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பது, அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பது நிச்சயம். சரிங்களா? கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சிலுவை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி போங்க. அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்திரீகள் போய் ஆண்டவர் எங்கே தேடுறாங்க? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, தூதர் கேட்குறாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவரை என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தை மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோற்று போன நிலையில், ஒரு இயலாமையில், ஆண்டவரை இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்தது, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, நான் எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வி, நான் இந்த இடத்துல தோற்று போய் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்து உங்களுடைய எல்லா இயலாமையிலும், உங்களுடைய எல்லா தோல்விகளிலும், உங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் ஒருவேளை ரிப்போர்ட் சொல்லலாம், இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லலாம், மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராய், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தவராய் அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை தேடுங்கள். அந்த சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வரும். ஆமென்.